பாதுகாசனசம் சுவாமி தேசிய மந்திரிச்சுக்கிறாங்க. ஸ்ரீ பாதுகாசனசம் காவியங்கத்தை சொல்லுவாங்க. குணநேற்ற குணாபிதானம் ஸ்தோத்திரம். இந்த பாதுகா சாஸ்திரம் அத்தியாச்சரியமான ஒரு காவியம், ஸ்தோத்திர காவியம். எம்பெருமானுடைய திருவடியை பற்றி வர்ணிக்கிறதான ஸ்தோத்திரம். ஆண்டாள் ஓங்கி உலகளந்த உத்தமன் என்று பாடினார். அந்த மையமலந்தானை பாடி பரவசம் அடைந்தாள். அதனுடைய பெருமையை சுவாமி பலவித ரீதிகளாலும் பலவித விருத்திகளாலும் பலவித விருத்தங்களாலும் பலவித சித்திரங்களாலும் பாடினார் சுவாமி. பொதுவாக சப்த சித்திரம், அர்த்த சித்திரம், உபய சித்திரம்லாம் சொல்லுவோம் சாகித்யக்காரர். ஆனால் இந்த 32 பத்ததியில 30வது பத்ததிக்கு 31 பத்தத்தையும் சொல்லிடலாம். 31 பத்தத்தையும் நன்னா சொல்லிடலாம். 30வது வந்து சித்திர பத்ததி இருக்கு. அதை பதம் பிரிக்கிறதுக்கு நமக்கு பதம் வேணும். அதுலேயே கனமா இருக்கணும், இல்லைன்னா சிரமம். சுவாமி திருவுள்ளத்தில் அந்த பதம் எப்படி பிரிக்கிறார்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பிரிக்கணும். நமக்கு ஒரு புத்தி இருக்கு, அந்த மாதிரி பிரிச்சாக்க அங்கே அர்த்தம் சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு கம்பீரமான திராட்சா பாகமாகவும் நாரிகேல பாகமாகவும் அப்படி இருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த கிரந்தம் ஸ்தோத்திர மகாகாவியம். எப்படி நகரார்ணவ சைலகு சந்திரார்கோதய வர்ணனம் உத்தியான சலில கிரீடா மதுபான ரதோத்சவாக விப்ரலம்ப விவாகச்ச குமாரோ தயவர்ணனம் மந்திரதூத பிரசங்க, அந்த மாதிரி மகாகாவிய லட்சணங்கள்ல எப்படி உண்டோ அந்த மாதிரி ஸ்தோத்திரங்களுக்கு என்ன லட்சணம் உண்டோ அந்த லட்சணையிலே முக்கியார்த்த போதகமாக எடுத்து லட்சணையா சொல்லாத, கேவலம் முக்கியார்த்த போதகத்தோடு எம்பெருமானுடைய திருவடியை பாடி பரவசம் அடைந்த பெருமை சுவாமியை தவிர வேற யாருக்கும் அந்யாதிசம், யாராலையும் முடியாது. அதுக்கு போட்டி போட்டவெல்லாம் உண்டு, அந்த கதையெல்லாம் தெரியும், அதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப பிரகிருத விஷயத்துக்கு அப்ப வந்தவன சுவாமியினுடைய பெருமை தான் நமக்கு பிரதானம். கவி பிரதானாத் பரம் நான் வந்தேன். உலகத்திலே எது பிரதானமாக இருக்கிறதோ அதை கட்டாலும் பரமாய் இருக்கக்கூடிய பரமனை பாடி பரவசம் அடைந்தார்கள். பாமரனும் அவனை அடைய வேண்டும் என்று எண்ணம் கொண்டு பரமனையே அவனுடைய பாதுகை பாடினார் சுவாமி. பரே மாயாஞ்ச பிரீதி சமானம். அப்படி அந்த பரமனை பாடினால் நமக்கு பலவித செல்வங்கள் கிடைக்கும். ஆகையினாலே இதில் நமக்கு பொதுவாக ஸ்ரீமத் ராமாயணத்தை நித்தியம் ஒரு சர்க்கம் வாசியமான வால்மீகின்ற நவ வியாகரணம் உண்டு. இந்த நவ வியாகரணத்தில் பாணினி வியாகரணம் தான் இங்கே பிரகரணத்தில் இருக்கு. ஆனால் அந்த பாணினி அந்த வால்மீகி வியாகரணம் இருக்கு லலிதமாக இருக்கும், கடோரமாகவே இருக்காது. அதான் பாணினி வியாகரணம் கொஞ்சம் கடோரமாக தான் இருக்கும். இந்த பட்டி காவியத்தை வாசிச்சா தெரியும். பட்டி காவியத்தை வாசிச்சா பாணினி வியாகரணம் சூத்திரத்தோடு எழுதியிருப்பார் பட்டி காவியம். அந்த மாதிரி சில இடங்களில் காഠின்யமாகவும் மிருதுவாகவும் அர்த்த புஷ்டியோடும் அப்படி பெருமை வாய்ந்த இந்த ஸ்தோத்திரம் தூயமாய் வந்து நாம் தூமலர் துணித்தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்து இதை வாசித்து வழிபட்டு பொழுதை போக்க வேண்டும் என்று
கூறுகிறேன். ரொம்ப முக்கியம். இது ரொம்ப முக்கிய கிரந்தம், அதனால சொல்றேன். தம்புமா சம்ஸ்கிருதம் தெரியுமா நமக்கு? பாரு நீர் வாங்கிக்கோ. சின்ன அடுப்படியில் இருப்பார். அவன் கஸ்தூரிக்கு ஒன்று கொடுத்து நான் சைடில் இருக்கு பாருங்கண்ணா.